மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து தற்பொழுது தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, இந்த ஆய்வுக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் எந்தெந்த துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள், விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதி கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் தற்போது நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதி கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகளை வரவன் மனசாட்சி தலைமைச் செயலாளர் தற்போது ஆய்வு மேற்கொண்டார். தென் மாவட்டங்களில் பெய்த அதி கனமழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தது. குறிப்பாக தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு நடவடிக்கைகள் என்பது துரிதப்படுத்தப்பட்டு அமைச்சர்கள், அதிகாரிகள் தொடர்ச்சியாக களத்தில் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் மீட்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக நேற்று தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் மரவன்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் தற்போது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அங்கு எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்த வேண்டும் எனவும் விரைவில் அதற்கான அனைத்து நடவடிக்கையும் முடக்கிவிட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தூத்துக்குடி, நெல்லை மாவட்டத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அப்போது அங்கு பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சர்கள், அதிகாரிகள் தொடர்ச்சியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். 5வது நாட்களாக தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவாக கேட்டறிந்ததோடு நடவடிக்கைகளை உடனுக்குடன் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் தலைமைச் செயலாளருடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.